Hi viewers, welcome to our TNPC Skill Academy. TNPC Group 4 எக்ஸாம்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குட தெரியணும் அப்படின்னா TNPC Skill Academy சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு. அதுல நம்ம அழகு 1 இலக்கணத்தை பத்தி இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோங்களா? அதுல இருந்து நமக்கு 25 கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கறதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ இலக்கணத்துல இன்னைக்கு பார்க்க போற டாபிக், இலக்கணத்துல நமக்கு எழுத்து சொல்லிலக்கணம், எழுத்து இலக்கணம் சொல்லிலக்கணம் அப்படிங்கிறது நம்ம குரூப் 4 எக்ஸாமுக்கு பார்ப்போம். ஸோ எழுத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா லகர லகர ரகர வேறுபாடு, நகர 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 வேறுபாடு, ரகர ரகர வேறுபாடு. இந்த டாபிக்ஸ் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல கவர் பண்ண போறோம். ஸோ யாரும் ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ இன்னைக்கு மயங்கொலி எழுத்துக்கள், மயங்கொலி எழுத்துக்கள்னா 8 இருக்குது. அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம அது என்னன்னா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். மயங்கொலி எழுத்துக்கள் 8 தமிழ் மொழியில் கேட்கும் போது ஒரே மாதிரி ஒலிப்பது போல தோன்றும், ஆனால் உச்சரிப்பிலும் பொருளிலும் வேறுபாடு எழுத்துக்கள். என்னன்னா நம்ம தமிழ் மொழியா கேட்கும், இப்ப நம்ம சில வார்த்தையை கேட்கும் போதுமே சரி ஒலிக்கும் போதுமே சரி அது நமக்கு ஒரே மாதிரி தான் தோணும். ஆனா அது நமக்கு பொருளிலையுமோ இல்ல உச்சரிப்பிலையுமே அது நமக்கு வேறுபாடா நமக்கு அது தெரியும். எப்படி அப்படின்னா சரியான எழுத்தை பயன்படுத்தாவிட்டால் பொருளே மாறிவிடும். இப்போ எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அதுவே நம்ம வேற எழுத்து அந்த இடத்துல போட்டோம் அப்படின்னா அதோட பொருளே மாறி போயிடும். அததான் சொல்ல வராங்க. முக்கிய மயங்கொலி எழுத்துக்கள் அதுதான் நமக்கு இங்க 8. அந்த 8 என்னன்னா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ ல ல ர, ந ந ந, ர ர, இந்த 8 தான் மயங்கொலி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ந ந ந அப்படிங்கறத அதுல இணை எழுத்துக்கள் ஒன்னாதான் வரும். இட்டு இன்னு, இத்து இந்து, இர் இன் ஆகியவை இணை எழுத்துக்கள் அப்படின்னு. இந்த ந வரதெல்லாம் இந்த மாதிரி வரத நம்ம இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். இட்டு இன்னு, இத்து இந்து, இர் இன்னு ஆகியவை இணை எழுத்துக்கள். இப்போ ல ல ர பொருள் வேறுபாடு, இது எப்படி இருக்கும், இதோட பொருள் எப்படி வேறுபாடு இருக்குது அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்கலாம். இப்ப பாருங்க, இந்த ல விலை அப்படிங்கிறது இந்த விலையோட பொருள் நமக்கு பொருளின் மதிப்பு. எப்படி இந்த விலை எவ்வளோ அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி அதோட மீனிங் தான் இந்த விலையோடது, பொருளின் மதிப்பு. இந்த விலை அப்படிங்கிறது உண்டாக்குதல். இப்போ விவசாயிகளா விளைச்சல் எப்படி இருக்குது அந்த மாதிரி கேட்போம் இல்லைங்களா? அதுதான் இந்த விலையோட பொருள். விழை அப்படிங்கிறது விரும்பு, விழை அப்படிங்கிறது விரும்பு. வலி அப்படிங்கிறது வலிமைன்னு சொல்லுவோம், நோவுன்னு சொல்லுவோம். இந்த ரெண்டுத்துக்குமே நம்ம இந்த ல இதுதான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து வலி, இந்த லீக்கு காற்று, வழினா பாதை அது தெரியும். இலை அப்படின்னா செடியின் இலை, இலை அப்படின்னா என்ன இவ்வளவு இழைச்சு போயிட்ட அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா? இந்த இலைனா மெலிந்து போதல். இழை அப்படின்னா நூல் இழை. சோ இந்த மாதிரி பொருள் நமக்கு ஒரு இதுலயுமே மாறும். சோ அதுதான் நம்ம இப்போ பாக்குறோம். அடுத்து வரதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ ல ல ர பொருள் வேறுபாடு அந்த மாதிரி தான். அழகு அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக பக்கத்துல இமேஜஸும் கொடுத்துருக்கிறேன், படமும் போட்டிருக்கிறேன். புரியாதுங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? அழகு அப்படின்னா பறவை மூக்கு அப்படின்னு சொல்லுவோம். இந்த அழகுக்கு பெண் பறவை அப்படின்னு சொல்லுவாங்க. அழகு அப்படின்னா அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அழகுனா ஒரு ஒரு அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒலி அப்படின்னா ஓசை, இந்த லீனா ஓசை. இதே இந்த ஒளி அப்படின்னா அது வெளிச்சம். ஒளி அப்படின்னா ஒளினா எப்படியா கெட்டுப்போ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதான் கெடு. அண்ட் தலை, தலைனா சிரசு, நம்ம உருவத்துல இருக்கிற தலை தான் அது. தலை அப்படின்னா கட்டுதல்,
இமேஜ் நான் கொடுத்துருக்கிறேன். தழை அப்படின்னா இலை, செழித்திருதல், எது வேணாலும் இருக்குங்களா. தழைனா இலை, செழித்திருத்தல். ஸோ இதான். நெக்ஸ்ட் வந்து அதே இதுலயே கொடுத்துருக்கிறேன். கலை அப்படின்னா வித்தை. ஸோ கலை அப்படின்னா வித்தை. இந்த கலைனா நீக்க. கழை அப்படின்னா மூங்கில். கிளி அப்படின்னா அச்சம், பயம், அந்த சொல்லுவோம்ல கிளி, அச்சம். இந்த கிளி அப்படின்னா ஒரு பறவை. கிழி அப்படின்னா துண்டாக்கு. இப்போ ஒரு பேப்பர்னா அந்த கிழி அப்படி சொல்றோம்ல, துண்டாக்கு. வால், விலங்குகளின் வால் பகுதி. வால்னா விலங்குகளின் வால் பகுதி. இந்த வால்னா கத்தி. வாழ்னா உயிர் வாழ், நம்ம வாழ்கிறோம், வாழ்க, அந்த அந்த வாழ். இப்போ வந்து நம்ம பார்க்க போறது இது வரைக்கும் ல ல ழ பார்த்தோம். இப்போ ந ந ந பொருள் வேறுபாடு என்னென்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம இன எழுத்துக்கள்னு பார்த்தோம் இல்லையா. ந ந நல வந்து இட்டு இன்னு, இத்து இந்து, இரு இன்னு ஆகியவை இன எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம். டகரத்தின் இன எழுத்து இட்டு. டகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம். ரகரத்தின் இன எழுத்து இரு. ரகரத்தை அடுத்து வரும் நகரம் ரன்னகரம். தகரத்தின் இன எழுத்து இத்து. தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம். அப்படிதான் இது. ஸோ இது என்ன அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு இட்டு அப்படின்னு நீங்க போடுறீங்க அப்படின்னாலே அது இந்த இன்னு பக்கத்துல தான் அந்த இன்னுக்கு முன்னாடி உள்ள வார்த்தைக்கு தான் இட்டுங்கிற வார்த்தை நமக்கு வரும். அதுதான் இந்த இடத்துல வந்து நம்ம ரகரத்தை அடுத்து வரும், டகரத்தை அடுத்து வரும் நகரம், அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இப்போ ரகரத்தை இன எழுத்து இரு அப்படின்னு இருக்கு இல்லையா. ரகரத்தை அடுத்து வரும் அதாவது இப்ப வந்து இந்த செகண்ட் இதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் போடல, நான் சொல்றேன். ஸோ ரகரத்தை அடுத்து வரும் நகரம் ரன்னகரம் அப்படின்னு இருக்குங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் அறம், அரண் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அரண் அப்படின்னா அ ர இன், ராவுக்கு அடுத்து தான் நமக்கு இன்னு வரும். அந்த மாதிரி தான் இது. ஸோ அடுத்து வந்து ந ந பொருள் வேறுபாடு எடுத்துக்காட்டுகள். இப்போ நம்ம நாவோட பொறுத்துக்காட்டு பார்க்கலாம். என்னன்னா வானம், வானம் வானவெடி சொல்றோம்ல, வானம் வானவெடி. வானம் இந்த ரெண்டு சுழினா வானம்னா ஆகாயம். பனி மூணு சுழி நீ அப்படின்னா வேலை. ரெண்டு சுழி பனினா குளிர்ச்சி, பனிக்கட்டி அது மாதிரி சொல்லுவோம். அந்த ரெண்டு சுழினா குளிர்ச்சி. அடுத்து அணை, மூணு சுழில அணை அப்படின்னா அணைக்கட்டு, அணைத்துக்கொள் அது மாதிரி வரும். ரெண்டு சுழி அப்படின்னா அனைத்தும், எல்லாமே அப்படின்னு சேர்க்கிற மாதிரி. ஆணி அப்படின்னா இரும்பு ஆணி. ரெண்டு சுழில ஆணி அப்படின்னா தமிழ் மாதங்களில் ஒன்று. திணை மூணு சுழி திணை அப்படின்னா சங்க இலக்கியம் சார்ந்த வகை. திணை ரெண்டு சுழில திணை அப்படின்னா ஒரு வகை சிறுதானியம். இப்போ ர ர பொருள் வேறுபாடு எடுத்துக்காட்டுது. ஏரி, ஏரினா நீர்நிலை, ஏரி. ஏரி இந்த ரி அப்படின்னா மேல ஏரி, மேல ஏறி போ, மேல ஏறி அந்த மாதிரி. கூரை, கூரை அப்படின்னா வீட்டின் கூரை. இந்த ரை கூரை அப்படின்னா புடவை, கூறப்பட்டு அந்த மாதிரி சொல்லுவோம்ல. சோ புடவை. இறங்கு, இறங்கு அப்படின்னா மனமுருகு, கொஞ்சமாவது மனசை இறங்கி வாயேன் அப்படின்னு சொல்ல. சோ இறங்கு அப்படின்னா மனமுருகு. இறங்கு இந்த ரனா கீழிறங்கு, கீழே இறங்கி வா அப்படிங்கிறது. இறை அப்படின்னா உணவு, இந்த இறைனா இறைவன். சிதறுதல். மரம், மரம்னா தாவரம். இந்த ர அப்படின்னா வீரம், பாவம். அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதை நான் வந்து கொஞ்சம் கோடிட்டன மாதிரி காமிச்சிருக்கிறேன். ஸோ நீங்க இதை ஒரு வாட்டி வந்து ஆன்சரை மறைச்சி நீங்களா ஒரு வாட்டி சொல்லி பார்த்து
அதுக்கப்புறம் நீங்க அதை பார்த்துக்கோங்க. இப்ப சிரம் என்பது, சிரம்ல என்ன சொல்லியிருக்கேன், தலை. நம்ம தலை நம்மளோட உறுப்புல உள்ளது. ஸோ எந்த தலை அப்படிங்கிறது ஆன்சர் நான் கலர்ல உங்களுக்கு கூட்டிட்டு காமிச்சிருக்கேன். நீங்க ஒரு வாட்டி ஆன்சரை மறைச்சு பார்த்துட்டு நீங்க சொல்லி பாருங்க. சிரம் என்பது தலை, ஃபர்ஸ்ட்ல உள்ள எல்லாம் வரும். இலைக்கு வேறு பெயர் என்ன? தழை. வண்டி இழுப்பது காளை. காளைனா மாடுன்னு சொல்லுவாங்கல்ல, காளை மாடு, அதுதான் அது. கடலுக்கு வேறு பெயர் பறவை. ஸோ இந்த ரா போட்டுறாதீங்க. இந்த ரானா வந்துட்டு நமக்கு வந்து பறவை, அதாவது பேர்ட்ஸ் சொல்லுவாங்களா, அந்த பறவை. இந்த ரானா தான் கடலுக்கு வேறு பெயர். பறவை வானில் பறந்தது, எந்த ராங்கிறதையும் பார்த்துக்கோங்க. வானில், சாரி, பறவை வானில் பறந்தது. கதவை மெல்ல திறந்தார், எந்த ராங்கிறத பார்த்துக்கோங்க. பூ மனம் வீசும். 2 சுழி ந அப்படின்னா நம்ம மனசு, உள்ளம், அதை சொல்லுவோம். 3 சுழி ந அப்படின்னா அந்த மனம், ஒரு பூ வீசுது, அந்த இதுக்கு தான் 3 சுழி நம்ம எடுப்போம். புலியின் கண் சிவந்து காணப்படும். புரியுதுங்களா? கண் அப்படின்னாலே அது நமக்கு 3 சுழி தான். குழந்தைகள் பந்து விளையாடினர், எந்த பந்து? இந்த பந்து. வீட்டு வாசலில் கோலம் போட்டனர். ஃபர்ஸ்ட் லட்டுக்கு வரல, அதான் வீட்டு வாசலில் கோலம் போட்டனர். ஸோ இவ்வளோதான் மயங்கொலி எழுத்துக்கள். நம்ம வந்துட்டு அந்த எந்தெந்த வார்த்தைக்கு எந்தெந்த எழுத்து வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சாலே நமக்கு ஈஸியா எழுதிடலாம். நம்ம தப்பா போட்டோம்னா அதோட பொருளே அந்த இடம் மாறிடும். இதுதான் நமக்கு அதுலதான் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இவ்வளோதான் இது. நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரியணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஸ்கில் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷர்ஸாக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போதான் நான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன், எனக்கு இது வரைக்கும் எதுவுமே தெரியாது, அந்த மாதிரிலாம் இருக்கீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் போடுற வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.